ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். முரளியின் டேட் 2/11/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: விகர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சுய தர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இதன் மூலம் விகர்மங்களை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். விகர்மங்கள்னா பாவ கர்மங்களை வெற்றி அடைவதற்கான விஷயத்தை பற்றி பாபா சொல்றார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், மேலும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இதன் மூலம் விகர்மங்களை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். இரண்டாவது கேள்வி: ஏன் பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை? பாபா சொல்றாரு, நிறைய பாவ கர்மங்கள் விகர்மங்கள் செய்திருப்பதால் தாரணை செய்ய முடியவில்லை. இந்த காரணத்தினால் பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு பாவ கர்மம். யோகா வரமாட்டேங்குது சில குழந்தைகளுக்கு. அப்படியே உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடுது இல்லையா? அப்போ அந்தளவுக்கு பாவ கர்மங்கள், நிறைய பாவ கர்மங்கள் விகர்மங்கள் செய்திருக்கிறதுனால காரணத்தினால தாரணையும் அவங்களால செய்ய முடியல. இந்த காரணத்தினால பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை. மூன்றாவது கேள்வி: யார் மாலையில் மணி ஆகிறார்கள்? யார் அதிகமான முயற்சி செய்கிறார்களோ, வெறும் முயற்சி சொல்லல பாபா, யார் அதிகமான முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் மாலையில் மணி ஆகிறார்கள். நான்காவது: தந்தை யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்? சத்தியமான உள்ளம் உடைய குழந்தைகளை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சி அடைகிறார். சத்தியமான உள்ளமுடைய குழந்தைகளை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சி அடைகிறார். அஞ்சாவது: பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கும்போது, பாபாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது எதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள்? எதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள்? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பாபா சொல்றார், அநேக விதமான துக்கங்களிலிருந்து மற்றும் ஏமாற்றங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். பாபாவுடைய அன்புல மூழ்கி இருந்தா அநேக விதமான துக்கங்களிலிருந்தும் மேலும் ஏமாற்றங்களிலிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், யார் எந்த அளவிற்கு டேஷ் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு டேஷ் ஆவார்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு கட்டளைப்படி நடப்பவர் ஆவார்கள். இரண்டாவது, நினைவு செய்யவில்லை என்றால் டேஷ் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நினைவு செய்யவில்லை என்றால் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். வெறும் தண்டனை சொல்லல பாபா, அதிகமான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். மூன்றாவது, டேஷ் மீது முழு கவனம் கொடுத்தீர்கள் என்றால் டேஷ் அடைவீர்கள். ஸ்ரீமத் மீது முழு கவனம் கொடுத்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நான்காவது, தந்தை அனைத்தும் அறிந்தவர் என்றால் டேஷ். தந்தை அனைத்தும் அறிந்தவர் என்றால் ஞானம் நிறைந்தவர்.
பாபா சொல்றார் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர். 5வது, யார் டேஷாக ஆகுவதில்லையோ அவர்களுக்கு டேஷ் ஆகுவதில்லை. யார் ஆத்மா அபிமானியாக ஆகுவதில்லையோ அவர்களுக்கு தாரணை ஆகுவதில்லை. ஆத்மா அபிமானி ஆனாதான் தாரணை ஆகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இன்று பாபாவும் மீட் இருக்கு. அதனால் எல்லாரும் சாயங்காலம் 4:45 வந்து ஆஜராயிடுங்க. 5 மணிக்கு சூரஜ்பாயுடைய கிளாஸ் கமெண்ட்ரி அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் பாபாவை நல்லா சந்தோஷமாக சந்திக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.